ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரோட்டுக்கடை காளான் மசாலா டக்குன்னு ஒரு 10-15 நிமிடத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் ரோட்டுக்கடை காளான் மசாலா செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த ரோட்டுக்கடை காளான் மசாலாவை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ அளவுக்கு கோஸை நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலருக்காக சேர்க்கறது, காரம் இருக்காதுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் விட வேண்டாங்க, தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோஸில் தண்ணி விடும், அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை நல்லா கோஸோட தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நம்ம போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ சின்ன நம்ம பக்கோடாவுக்கு கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டுக்கலாங்க. ஷேப்லாம் தேவை கிடையாது, நம்ம அப்படி கிள்ளி போட்டாலே போதுங்க. இப்போ மிதமான தீயிலே நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா சடசடப்பெல்லாம் அடங்கி நல்லா பக்கோடா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடாவை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கலாங்க. அப்படியே முழுசாக சேர்க்க வேண்டாம் நம்ம மசாலாவில். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்து அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும், அடி பிடிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 கப் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன், கட்டிகள் இல்லாமல். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் நல்லா கெட்டி போடும். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பக்கோடாவில் உப்பு சேர்த்தாச்சு, இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவை சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்க விடாதீங்க, ஆற ரொம்ப இறுகிடும். கொஞ்சம் மிதமான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லித்தழையும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ சுட பிளேட்டில் பரிமாறுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி பக்குவத்தில் தாங்க இருக்கணும். இது நம்ம ஆற ரொம்ப இறுகிடுங்க. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் மல்லித்தழையும் சேர்த்து கொடுத்த உடனே காலி ஆகிடுங்க. ரோட்டு சைடு காளான் மசாலா நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரோட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா கோஸ் வச்சு தாங்க பயன்படுத்தி இந்த காளான் மசாலா செய்வாங்க. நீங்கள் கோஸுக்கு பதிலாக முழுக்க காளான் கூட பயன்படுத்தி செய்யலாங்க, இன்னும் சுவை அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த காளான் மசாலா செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.